ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியான தங்கலான் திரைப்படம் முதல் நாள்லயே கிட்டத்தட்ட 26.4 கோடி வரைக்கும் வசூல் அள்ளி இருந்துச்சு. அடேங்க அப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு வசூலையும் முந்தி இருக்கு இன்னொரு படம். எஸ், அந்த படம் தான் ஸ்ட்ரீட் 2. ஓகே, என்ன நடந்திருக்கு, எந்தெந்த படங்கள் வெளியானது, எவ்வளவு வசூலை ஈட்டி இருக்கு முதல் நாள்ல அப்படிங்கறத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15 அதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதுமே பல்வேறு திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதுல பெரும்பாலான ஒரு கவனத்தை ஈர்த்த படங்கள் அப்படின்னா 12 படங்களை சொல்லலாம். இந்த 12 படங்கள்ல தென்னிந்தியாவில் அதிகமா ஈர்க்கப்பட்ட படம் அப்படின்னா அது விக்ரம் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய தங்கலான் திரைப்படம் தான். இந்த படத்தை பா ரஞ்சித் இயக்கி இருக்காரு. தங்கலான் திரைப்படம் முதல் நாள்லயே கிட்டத்தட்ட 26.44 கோடி வரைக்கும் வசூல் அள்ளி இருக்கு. இது நடப்பாண்டுல இது வரைக்கும் வெளியான தமிழ் படங்கள்லயே முதல் நாள் வசூல்ல அதிக வசூல் அப்படின்னு சொல்லப்படுது. சுதந்திர தின வெளியீடுகள்ல தங்கலான் படத்தையே ஓரம் கட்டிய படங்களும் இருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஆகஸ்ட் 15க்கு மொத்தமா 12 படங்கள் வெளியாகி இருக்கு. இதுல ஹிந்தியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்ஷய் குமார் நடிப்புல கேல் கேல் மீன், ஜான் ஆப்ரிகாம் நடிப்புல உருவான வேதா, ராஜ்குமார் ராவ் நடிப்புல உருவான ஸ்ட்ரீட் 2 ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி தமிழ் சினிமாவுல விக்ரமோட தங்கலான், அருள்நிதியோட டிமாண்டி காலனி 2, கீர்த்தி சுரேஷ் நடிப்புல உருவான ரகுத்தத்தா திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. தெலுங்கு பொறுத்தளவுக்கு ரவி தேஜா நடிப்புல உருவான மிஸ்டர் பச்சன், ராம் பொத்தினி நடிப்புல உருவான டபுள் ஐ ஸ்மார்ட் படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. தென்னிந்திய சினிமாவிலேயே தனக்கென தனி அடையாளம் பதிச்சிருக்கவங்க தான் மலையாள சினிமா. அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம்னா மலையாளத்துல ஃபாசில் ஜோசப் நடிப்புல வெளிவந்த நுணக்குழியும், சிஜி சனி, அமித் மோகன் நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய பால பயோபிக் ஆஃப் தி பில்லியன் பாய்ஸ் அப்படின்ற படமும், ரதீஷ் சுந்தர் நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட், இந்த படங்கள்லாம் மலையாள சினிமாவில் வெளியாகி இருக்கு. தமிழ் சினிமாவில் வெளியான தங்கலான் திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு முதல் நாள்லயே 26.44 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு. இது படக்குழு சார்பாவே அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிமாண்டி காலனி 2 பொறுத்தளவுக்கு முதல் நாள் வசூலா 3.5 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரகுத்தத்தா படத்தை பொறுத்தளவுக்கு முதல் நாள்ல 50 லட்சம் வரைக்கும் வசூல் ஈட்டி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய திரையுலகிலேயே அதிக பணப்பழக்கம் உள்ள சினிமா உலகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தி, தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னடம் அப்படின்னு சொல்லலாம். அதன் காரணத்தினாலதான் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன தங்கலான் திரைப்படம் 26.44 கோடியை முதல் நாளையே வசூல் செஞ்சிருக்கு. ஆனா இந்தியில ரிலீஸ் ஆன ஸ்ட்ரீட் 2 படத்தை பொறுத்தளவுக்கு முதல் நாள்லயே கிட்டத்தட்ட 76.5 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு. இது ஆகஸ்ட் 15ல ரிலீஸ் ஆன படங்கள்லயே அதிக வசூல குவிச்ச படம் அப்படின்ற பெருமை பெற்று இருக்கு. இந்த படம் இந்தியா முழுவதும் வெளியாகி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். தங்கலானை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிக வசூல குவிச்சிருக்க படம் அப்படின்னா அது ஸ்ட்ரீட் 2 தான். இதனால படக்குழு ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தங்கலான் திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் ஹிந்தியில ரிலீஸ் செய்யப்படல. ஹிந்தியில வரக்கூடிய 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் தகவல். விடுமுறை நாட்கள், வார இறுதி நாட்கள் வரதுனாலையும் ஹிந்திலையும் தங்கலான் திரைப்படம் ரிலீஸ் ஆகிற காரணத்தினாலையும் இன்னமும் பல கோடிகளை விக்ரம் நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய தங்கலான் படம் ஈட்டும் அப்படின்னு நம்பப்படுது.